பணப்பிரச்சனைகள் தீர சாணக்கியர் அருளிய எளிய வழிகள். இந்த 5 விஷயங்களை தவிர்த்தாலே போதும். அது என்னவென்று பார்க்கலாம் வாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த 5 விஷயங்களை தவிர்த்தாலே பல பிரச்சனைகள் எளிதாக தீர்ந்துவிடும். நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னவெல்லாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அதில் முதல் விஷயம், அதிகாலையிலே எந்திக்காமல் இருக்கிறது. யார் ஒருவர் விடியற்காலையில் எந்திக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சாதித்திடலாம். விடிஞ்ச பின்னரும் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவங்க வாழ்க்கையில் தன் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமலே போகலாம். அதே போல் இரவில் தாமதமாக தூங்குபவனும் வாழ்க்கையில் வறுமையை கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். விடியற்காலையில் எழுந்து சிந்தித்து உழைக்க தொடங்கினாலே அவர் வெற்றியையும் பணத்தையும் சம்பாதித்து விடலாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப அதிகமாகவும் அப்புறம் மெதுவாகவும் சாப்பிட்றது. யார் ஒருத்தங்க அளவுக்கு அதிகமாக தினமும் சாப்பிட்றாங்களோ அவங்களோட உடம்பு நிலை பாதிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நேரத்துக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறத விட நல்லா பசித்த பின்பு அளவாக மெதுவாக சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது. நம்மளும் நம்ம வீடும் எல்லாமே. உங்கள் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். தினமும் குளிக்காதவங்க அல்லது துவைத்த ஆடைகளை அணியாதவங்க, உடல் சுத்தத்தை கவனித்து கொள்ளாதவங்க நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாங்க. அப்புறம் நாலாவது என்னன்னா, பெத்தவங்களை மதிக்காமல் இருக்கிறது. சாணக்கியர் கூற்றுப்படி யார் ஒருவர் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு சிந்திக்காமல் பெற்றோரை குறை சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். வயதான பெற்றோர்கிட்ட தவறாக நடந்து கொள்ள வேண்டாம்னு சாணக்கியர் சொல்கிறாங்க. அப்புறம் மற்றவங்க கிட்ட உங்களை பெற்றவங்க பற்றி குறைச்சி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 5வது விஷயம் என்னன்னா, பேச்சை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது. யார் ஒருவர் பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்காம தான் மட்டுமே பேசிக்கிட்டு பேச்சை கட்டுப்படுத்தாமல் இருக்காரோ, தன் வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் இருக்காரோ அவரால் பணத்தை சம்பாதிக்க முடியாது என்பது ஐதீகம். அதோடு அவர் தன்னோட நற்பெயரையும் கெடுத்துக்கொண்டு உறவினர்கள் நண்பர்களுடைய மோதல் போக்கும் ஏற்படும். இந்த 5 விஷயங்களை தவிர்த்தாலே நம்ம வாழ்க்கையில் உள்ள பணப்பிரச்சனைகள் சரியாயிரும்ன்ட்டு சாணக்கியர் சொல்கிறாங்க. இது போன்ற பல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.